நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இல்ல, மன்னிச்சிரு மன்னிச்சிரு. தப்பிச்சு எங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க, வந்து தூக்குங்க. திரும்ப வந்துடாதுல்ல. அம்மா எழுந்திருக்க. என் அன்பு தங்கச்சி ஆனந்தலட்சுமி, அவ கதி என்னாச்சோ தெரியல. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னதான் பண்றது? உன்னை சுவாமியால மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீ இங்கே என்ன, நான் இப்பவே போய் சுவாமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எங்கேயும் போயிடாத. இங்க வாங்க. நம்மளதான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க குருஜி. எங்க என் தங்கச்சி? உங்களால அவளை கூட பாத்துக்க முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. வீட்டுல குருமாத்தா பிரளயநாதன் பூதத்தோட பிரேதத்தை பார்த்ததும் நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எனக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. குருஜி, நாங்க 2 பேரும் சொல்றதா நம்புங்க. உங்க தங்கச்சி இருக்காங்களே, வீட்டை விட்டு ஓடினதா நாங்க பார்த்தோம். எங்க 2 கண்ணால பார்த்தோம். சொல்லு தானே. மணி சொல்றது உண்மைதான். தனிமணி, குருஜி 2 பேரும் என் கூட வாங்க. சரி வா போலாம். வாக்குறுதி எண் 27. வாக்கு கொடு சாரதா, நீ ராமாவுக்கு ஒவ்வொரு நாளும் பாயாசம், பூரி மற்றும் வெவ்வேறு விதமான சுவையான உணவுகளை சமைச்சு தருவேன்னு சொல்லு. வாக்கு கொடு. நான் வாக்கு கொடுக்கறேன். வாக்கு கொடு. வாக்கு கொடுக்கறேன். ஐயோ அப்பா, கல்யாணத்துல கூட 7 வாக்குறுதி தான் இருக்கும். நீங்க இன்னும் எவ்வளவு வாக்குறுதி கேப்பீங்க? என் தங்கச்சி எங்க இருக்கா? எங்க இருக்கா என் தங்கச்சி? ஐயோ குருவே, நீங்களா? நானேதான். என் தங்கச்சி அனந்தலட்சுமி எங்க? உங்களோட தங்கச்சிக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ எங்க இருக்கான்ல எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க புறப்படுங்க. சரி சரி, புறப்படுறோம். இல்ல, என் தங்கச்சி இங்க வராம நான் இங்க இருந்து போறதா இல்ல. குருவே, உங்க தங்கச்சி இருந்தா தானே உங்க வெளிய. நீங்க எல்லாருமே பொய் சொல்றீங்க. என் தங்கச்சி இங்கதான் இருக்கிறா. என்கிட்ட மறைக்காதீங்க. ஐயோ ஆண்டவா, உங்களோட தங்கச்சி இங்கேயே இருக்க போறா? என்ன அவ? இல்ல, காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ இங்கதான் இருக்கிறா. குருவே, உங்க தங்கச்சி இங்க இல்ல. இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. இருக்கா? குருஜி, உங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க காணாம போன தங்கச்சியை விட ஒரு மிகப்பெரிய சங்கடத்துல நாங்க மாட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லனா நீங்க ராமா கிட்டே கேட்டுக்கோங்க. கேட்டீங்களா? பண்டித ராமகிருஷ்ண வீட்டுல தான் அவ ஒளிஞ்சிருக்கிறான்னு நான் சொன்னேன்ல. எங்க இருக்காரு பண்டித ராமகிருஷ்ணன்? வர சொல்லுங்க. வர உங்க பின்னாடி தான் இருக்கான், கேட்டுக்கோங்க. சரி சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணன். பண்டித ராமகிருஷ்ணரே, அங்க பாரு. என்ன இப்படி விசித்திரமா நடந்துக்கிறீங்க? பண்டித ராமகிருஷ்ணரோட புது வேஷமா இது? அது ராமா இல்ல, ராமாவோட பேய். பேய் ராமா. குருவே, நீங்க தேடிட்டு வந்த பொண்ணு இங்க இல்ல. எல்லாம் ஆட்சி பேச்சு வரலையா? நீங்க இதுதானே கேட்க வரீங்க? நான் எப்படி பேயானேன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கீங்க குருவே. நீங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கீங்க. தமிழ் உயிரெழுத்துக்களை சரியா சொல்லுங்க. சொல்லுங்க. முதல்ல வாக்கு கொடுங்க. நீ ராமாவை எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு. எப்படி தொந்தரவு பண்றது? பேய் ராமா இப்பதான் அவன் போயிட்டானே. தூரமா, ரொம்ப தூரமா. அப்படியா? ரொம்ப தூரமா போயிட்டேன்ல. இருங்க, இப்பவே கிட்ட வரேன்.
வாக்கு கொடுத்துறேன். வாக்கு கொடுங்க. இனி ராமாவுக்கு எதிரா எந்த சதி திட்டமும் போட மாட்டேன்னு வாக்குறுதி கொடுங்க. சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்ணுங்க. இனி அரசவையில எப்பவும் ராமாவை எதிர்த்து புகார் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. வாக்கு கொடுக்கறோம். நீங்க இல்ல, குருதா சத்தியம் பண்ணணும். நானே சத்தியம் பண்ணுங்க. இனி என் முதுகுக்கு பின்னாடி என்ன பத்தி தப்பா பேச மாட்டேன்னு சொல்லுங்க. பேச மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? இன்னும் நான் எதுவும் சொல்லவே இல்லையே. நீங்க எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே நான் சத்தியம் பண்ணிடுறேன். சரி, அப்ப இங்க இருந்து போங்க. ஓடுங்க. சுவாமி 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 ஐயோ ஆண்டவா, சுவாமி அம்மா சாரதா குண்டப்பா, இப்ப நான் ராமாவை திரும்ப உயிர்ப்பிச்சிடுறேன். உங்களோட கண்களை மூடுங்க. இல்ல, நீங்க எல்லாரும் நடுவுல கண்ணை திறந்துருவீங்க. ஒரு காரியம் பண்ணுங்க. திரும்புங்க, திரும்புங்க. கண்ணு மூடி இருக்குல்ல? இப்போ தோப்பு கரணம் போட ஆரம்பிங்க. கட்டளைப்படியே மாமா. எல்லாரும் தோப்பு கரணம் போடுங்க. அநேகமா நீங்க யாரும் ராமாவை உயிரோட பார்க்க விரும்பல போல இருக்கே. அப்ப ஆரம்பிங்க. என்னோட சந்தேகம் சரியா இருந்திருக்கு. இது பேயெல்லாம் இல்ல, அப்பாதான். அம்மா, முன்னாடி பாருங்க, கண்ணாடியில பாருங்க. கோவிந்த், நிறுத்து. இல்ல, மாமாவோட பேய் என்ன சொல்லுதோ அததான் செய்வேன். நான் நிறுத்த மாட்டேன். என்னாச்சு? ஏன் நிறுத்திட்டீங்க? அம்மா, தூக்குங்க. அப்பா திரும்பவும் பாட்டியையும் அம்மாவையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணி அதுல தோத்து போயிட்டாரு. அப்பா, அடி வாங்க தயாரா இருங்க. அம்மா, நீங்க இப்பதான் சத்தியம் பண்ணிருந்தீங்க. நான் ராமாவோட பேய் கிட்ட தான் சத்தியம் பண்ணிருக்கேன். உண்மையான ராமா கிட்ட இல்ல. இங்க ராமா இங்க இருக்கா? ராமாவோட பேய் நான் தானே இருக்கேன். நீங்க ஏன் யாரும் பயப்பட மாட்டேன்றீங்க? ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, 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 நிறுத்துங்க. ஐயோ, நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. அம்மா, நிறுத்துங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அம்மா சாரதா, நான் சும்மா பயிற்சி பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி பேய் மாதிரி நடிச்சு மத்தவங்கள பயன்படுத்த முடியுமான்னு சோதிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. அம்மா, நம்மள பயமுறுத்திட்டு இவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அம்மா, கொஞ்சம் கேளுங்க. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. மகாராஜாவையும் விஜயநகரத்தையும் சூழ்ச்சியில இருந்து காப்பாத்துறதுக்கு நான் இப்படி நடிக்கிறது அவசியம். பயிற்சிலாம் அப்புறம் பண்ணுங்க. முதல்ல கோவிந்த நிறுத்த சொல்லுங்க. ஐயோ, விட. கோவிந்தா, நிறுத்து. இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல. உன்னை அடிச்சு அடிச்சு பேயாக்க போறேன். ஐயோ, வேண்டாம், 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 வேண்டாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மகாராஜா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மகாராஜா, பாபா கால்பையிலு பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா என்ன? மகாராஜா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. எந்த சூழ்நிலையும் சரி பண்ண நான் தயாரா இருக்கேன். மகாராஜா,
எனக்கு பேய் பூதம் மேலலாம் எப்பவும் நம்பிக்கை இருந்தது இல்ல. ஆனா அதெல்லாம் என் கண்ணாலேயே அந்த பூதத்தை பார்க்காத வரைக்கும் தான். மகாராணி சின்னாதேவி, நான்லாம் பேய் பூதம் ராட்சசர்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நம்பி வளர்ந்தவ. அப்போ ராட்சசர்கள் உண்மையிலே இருக்காங்களா? ஆமா, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க ராஜ்யத்துல பண்டிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பிரம்ம ராட்சசர்கள் ஆயிடுவாங்க. என்ன? அவங்க பிரம்ம ராட்சசர்கள் ஆனதும் அவங்க மொத்த உடல் வெள்ளையாவும், அவங்க கண்களுக்கு கீழே பெரிய கருவளையங்களும், அப்புறம் விரல்கள்ல பெரிய நகங்களும் இருக்கும். அட கடவுளே, அத பத்தி நினைக்கும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்குது பாருங்களேன். புல்லரிக்குதா? மகாராணி திரும்பலம்பா, நீங்க தான் ரொம்ப மென்மையானவங்களாச்சே, உங்களுக்கு தான் ரோமங்களே இல்லையே. மகாராஜா, நான் சும்மா விளையாடினேன். மகாராஜா 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 மகாராஜா, 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 மகாராஜா. அமைதி அமைதி அமைதியா இருங்க. யார் நீ? மகாராஜா, நான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணன்? பிரம்ம ராட்சசன். பிரம்ம ராட்சசனா? பாருங்க, அவன் ஒரு பிரம்ம ராட்சசன் அவனே சொல்லிட்டு இருக்கான். ஐயோ இல்ல இல்ல, நான் வெறும் மகாராஜா, நகத்தை பாருங்க, இது கண்டிப்பா பிரம்ம ராட்சசன் தான். மகாராஜா, கண்ணு கீழே கருவளையங்கள் இருக்கு, மொத்த உடலும் வெள்ளையா இருக்கு. மகாராஜா, ஒரு பிரம்ம ராட்சசன் எப்படி இருப்பான்னு சின்ன ராணி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்களோ, இவன் அச்சசல் அப்படியே இருக்கான். என்னோட வாள் எங்க? கொண்டு வாங்க. இந்தாங்க மகாராஜா. ஜாக்கிரதை. மகாராஜா, மகாராஜா, வாளை வீசிடுங்க. வாளை தூக்கி எரிஞ்சிடுங்க. தூக்கி எரிஞ்சிட்டேன். இந்தாங்க மகாராஜா, எனக்கு பிடிச்ச சொம்பு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் அந்த பூதத்தை எனக்கு பிடிச்ச இந்த சொம்பால தான் அடிச்சு விழ வச்சேன்னு. நீங்களும் இந்த பிரம்ம ராட்சசனை இதாலே அடிச்சு விழ வைங்க. இந்தாங்க மகாராஜா. ஜாக்கிரதை. தூக்கி எரிஞ்சிருங்க மகாராஜா, தூக்கி எறிங்க. இந்தாங்க மகாராஜா, என்னுடைய வீணைய வாங்கிக்கோங்க. என்னுடைய வீணைய வச்சு தாக்குனதுனால அந்த பிரளயநாத பூதம் மரணத்தை தழுவுச்சு. இப்ப இதே வீணைய வச்சு இந்த பிரம்ம ராட்சசனையும் வதம் பண்ணிடுங்க. இந்த வீணையால தாக்குங்க மகாராஜா. இந்தாங்க மகாராஜா, நீங்க என்னோட இந்த சொம்பால தாக்குங்க. இல்ல மகாராஜா, என்னோட வீணையால தாக்குங்க. என்னோட சொம்ப வச்சு தாக்குங்க மகாராஜா. மகாராஜா, என்னுடைய வீணை. அமைதி. அமைதியா இருங்க. இந்தாங்க மகாராஜா, உங்களுடைய வாள். நீ அங்கே இரு. தள்ளிப்போ, தள்ளிப்போ. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, உங்களை நான் இப்போ தொந்தரவு பண்ணதுக்காக வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு? அது மகாமந்திரியாரே, இது பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்ல, இவன் ஒரு பிரம்ம ராட்சசன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் பிரம்ம ராட்சசனா? ஐயோ இல்ல, நான் பிரம்ம ராட்சசன்லாம் இல்ல. மகாராஜா, நம்ம 3 பேரும் மந்திரியார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அங்க ராட்சசனால நம்மள பார்க்க முடியாது. இல்ல 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 இல்ல, நான் இங்க இல்ல, மஜ்லி பட்டணத்துல இருக்கேன். மந்திரியாரே, நீங்க மஜ்லி பட்டணத்துக்கு எப்போ போனீங்க? இப்பதான். மந்திரியாரே, எங்க போனாரு? இப்ப நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அம்மாவை வர சொல்லுங்க. இல்ல 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 மகாராஜா, அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம். நான் சரியான நேரம் பார்த்து திரும்ப வரேன். இந்தாங்க உங்க வாளு. அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம், போயிட்டு வரேன் மகாராஜா, நான் அப்புறமா வரேன். நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க பிரம்ம ராட்சசன் இல்ல. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் தான் அவரோட அம்மாவுக்கு எப்படி பயப்படுவாரு. அதேதான். வணக்கம் மகாராஜா, வணக்கம். இதெல்லாம் போலியின் நகங்க, இங்க பாருங்க. எல்லாமே போலி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த நாடகத்தை நடத்த என்ன அவசியம் வந்தது? நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா? உங்களுக்கே தெரியும்ல, என்னோட ஒரு தாக்குதலே என் எதிரிகளை அழிக்க போதுமானதுன்னு. அப்படி இருக்கும்போது ராமகிருஷ்ணரே நான் உங்களை தெரியாம தாக்கியிருந்தா கூட. ஆமா மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு முறை. மந்திரியாரே, மந்திரியாரே, நீங்க திரும்ப உள்ள வரலாம். ஆனா மந்திரியார் தான்.
மகாராஜா மகாராஜா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். மஜிலி பட்டணத்துல உள்ள வேலையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அருமை அருமை ராமகிருஷ்ணரே. எனக்கு புரியுது. மந்திரியாரே, நான் திரும்பி வந்திருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. விஜயநகரத்துல இருக்கிற எல்லாருமே நான் இன்னும் காணும்னு தான் நினைக்கணும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எத்தனை நாளைக்கு? அப்புறம் இந்த விஷயத்தை நாம ரொம்ப நாளைக்கு ரகசியமா வச்சுக்க முடியாது மகாராஜா. எனக்கு நீங்க வெறும் 2 நாள் அவகாசம் கொடுங்க. 2 நாள்ல என்ன நடக்கும் ராமகிருஷ்ணா? உங்களுக்கே தெரிய வரும் மகாராஜா. 2 நாள் மட்டும் பொறுமையா இருங்க. அரசர் ராஜாதிராஜ கம்பீரர் கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மகாராஜா மகாராஜா எங்களை காப்பாத்துங்க மகாராஜா. விஜயநகரத்துக்கு வந்திருக்கிற இந்த பயங்கரமான ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க மகாராஜா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க. எங்களோட குருஜி வந்துகிட்டு இருக்காரு. தத்தாச்சாரியார் வராரு. வணக்கம் குருவே. குருவே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்க மகாராஜா. எனக்கு என்ன ஆக போகுது மகாராஜா? நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப சௌக்கியமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அது வந்து மகாராஜா, அது என்னன்னா மகாராஜா, எங்களுடைய குருஜி பேயான பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்து அப்படியே பயந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் குருமாதாவோட பேய பார்த்து எங்க குருஜி மயக்கமே போட்டுட்டாரு. அதனாலதான் நாங்க இங்க தூக்கிட்டு வந்தோம். முட்டாளுங்களா, வாய மூடுங்க. வந்துருத நீ போலாம். கிழமை திட்டிக்கிட்டே இருக்கான். மகாராஜா, நடந்தது என்னன்னா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரளயநாதனோட அடிமைகள் இல்ல, அவங்க என் மேல தாக்குதல் நடத்தினாங்க. முதல்ல என்னோட வீட்டுல வருணமாலா ரூபத்திலையும், அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுல பண்டித ராமகிருஷ்ணன் ரூபத்திலேயே அந்த பிரளயநாதனோட அடிமைகள் எங்க மேல பயங்கரமான தாக்குதல் நடத்தினாங்க மகாராஜா. குருவே, உங்களை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா மகாராஜா, அந்த பிரேத பிசாசுங்களை நான் உண்டு இல்ல நாக்குறேன். அதுங்க மறக்கவே மறக்காது. மணி, நீ பாத்துட்டு தானே இருக்க. கிழமை எப்படி பொய் மேல பொய்யா சொல்லிட்டு போயிட்டே இருக்கா பாரு. ராஜகுரு தத்தாச்சாரியா, ராஜகுரு தத்தாச்சாரியா, ராஜகுரு தத்தாச்சாரியா, ராஜகுரு தத்தாச்சாரியா, ராஜகுரு தத்தாச்சாரியா, ராஜகுரு தத்தாச்சாரியா. மகாராஜா, ஆபத்து பெருசு, காலம் குறைவா இருக்கு. ஆனா எங்கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்குங்கிற பேய விரட்டக்கூடிய மகா யாகம். மகா பேயான அந்த பிரளயநாதன் கிட்ட இருந்தும் அவனோட அடிமைகள் கிட்ட இருந்தும் இந்த நாட்டை காப்பாத்தி ஆகணும்னா சீக்கிரமாவே அந்த யாகத்தை நடத்தி ஆகணும் மகாராஜா. குருவே, அதுக்கான எந்த அவசியமும் இல்ல. அவசியம் இருக்கு மகாராஜா, அதுக்கான அவசியம் இருக்கு. நீங்களே பாக்குறீங்களே விஜயநகரத்து மக்கள் எவ்வளவு தவிச்சு போயிருக்காங்கன்னு. விஜயநகர வாசிகளே, கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். பாபா கால்பேலு, பாபா கால்பேலு, பாபா கால்பேலு, பாபா கால்பேலு, பாபா கால்பேலு, பாபா கால்பேலு, கால்பேலு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் கால்பேலு அவர்களே. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் மகாராஜா? நீங்க திரும்பி வருவீங்கன்னு நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க. ஆமா மகாராஜா, நான் என்னோட இழந்த சக்திகளை திரும்ப பெறறதுக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிரளயநாதனால இங்க நடந்துட்டு இருக்க அக்கிரமங்களை பார்த்து நான் வர வேண்டியது ஆயிடுச்சு மகாராஜா. உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா?
ஆமா மகாராஜா, நான் பண்டித ராமகிருஷ்ணரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். மகாராஜா, ரொம்ப வருத்தத்தோட நான் இதை தெரிவிக்க வேண்டியதா இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணர் இப்ப நம்மளோட இல்ல. என்ன? அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணன் இறந்துட்டாரா? அவரோட சடலம் குகைக்கு பக்கத்துல இருக்க கிணத்துல தான் இருக்கு மகாராஜா. அடக்கடவுளே, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா மகாராஜா, நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? நீங்க பொய் சொல்றீங்க. நான் இப்ப சொன்னேன், நீங்க சொன்னது உண்மையானு கேட்டேன். கால்பேலு அவர்களே, அந்த பூதத்துக்கிட்ட இருந்து விடுபெறணும்னா நீங்க இன்னொரு பூஜையை பண்ணி ஆகணும். உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சது? இதுல தெரியறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி கூட ஒரு பூஜையை பண்ணிருந்தீங்கல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரோட. ஆனா அது வெற்றி அடையல. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் நீங்க இன்னொரு பூஜையை பண்ணணும், அப்படிதானே? ஆமா மகாராஜா, இன்னொரு பூஜை கண்டிப்பா பண்ணி ஆகணும். அந்த பூஜையை பண்ணணும்னா நிறைய தனம் தேவைப்படுமே. தனம்லாம் தேவையில்ல மகாராஜா, பூஜைக்கான பொருட்கள் மட்டும் போதும். போன பூஜைக்கு நீங்க ஏற்பாடு பண்ண மாதிரியே பூஜை பொருட்கள் இருந்தா போதும். கண்டிப்பா பாபா கால்பேலு அவர்களே, இந்த முறை எங்களோட வீரர்கள் 30 அடி நீளமும் 5 அடி அகலமும் இருக்கிற ஆலமரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட மரக்கட்டைகள் உங்களுக்கு பூஜையின் போது வழங்கப்படும். மகாராஜா, என் கருத்துப்படி இப்படி ஒரு பூஜைக்கான அவசியமே இல்ல. என்னோட பேய்களை விரட்டக்கூடிய மகா யாகம். குருவே, அந்த பிரளயநாதனை எந்த ஒரு யாகத்தாலையும் தடுக்க முடியாது. என்னோட பூஜையால மட்டும்தான் அவனை முழுமையா கட்டுப்படுத்த முடியும். அதான் உங்களோட பூஜை ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதுக்கான காரணம் பண்டித ராமகிருஷ்ணர் தான். நான் பாதுகாப்பு வலயத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா நான் சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. அந்த வலயத்தை விட்டு அவர் வெளியே வந்துட்டாரு. மகாராஜா, பாருங்க, பேய்களை விரட்டக்கூடிய மகா யாகம் தான் இதுக்கு ஒரே தீர்வு. குருவே, அமைதியா இருங்க. கால்பேலு அவர்களே, நீங்க 2வது பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்க. நான் தயாரா தான் இருக்கேன் மகாராஜா. நீங்க அனுமதி கொடுத்தா போதும். இன்னைக்கு ராத்திரியே நான் பூஜையை ஆரம்பிச்சிடுவேன். இன்னைக்கு ராத்திரி வேண்டாம், 2 நாளுக்கு அப்புறம் பண்ணுங்க. 2 நாளா? நீங்க எனக்கு வெறும் 2 நாள் அவகாசம் கொடுங்க. 2 நாள்ல என்ன நடக்கும் ராமகிருஷ்ணா? உங்களுக்கே அது தெரிய வரும் மகாராஜா. 2 நாள் காத்திருங்க. ஆனா மகாராஜா, இன்னும் 2 நாளுக்குள்ள அந்த பூதம் பிரளயநாதன் நிறைய அக்கிரமம் பண்ணிடுவான். இன்னும் நம்ம நேரத்தை கடத்தக்கூடாது மகாராஜா. பாபா, நீங்க சொல்றது உண்மைதான். இப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணர் அகால மரணம் அடைஞ்சதால நாங்க 2 நாட்களுக்கு ராஜ அஞ்சலி செலுத்த விரும்புறோம். அது என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எனக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகர ராஜ்யத்துக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ரத்னமா இருந்தவர் ராமகிருஷ்ணர். அதனால அவருக்கு இந்த மரியாதை செய்யறதாவது அவசியம். சரிதான் மகாராஜா. ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், ஒருவேளை கால்பேலு அவர்களே நீங்க என்னோட ராஜ்யத்தை அந்த பூதத்துக்கிட்ட இருந்து விடுவிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியை தருவேன். மகாராஜா, அது உங்களோட பெருந்தன்மை. ஆனா நான் ஒரு மாந்திரீகன். எனக்கு காடுகளும் ஆட்கள் இல்லாத இடங்களும் தான் தேவை. நீங்க என்னோட சேவையில மகிழ்ச்சி அடைஞ்சீங்கன்னா விஜயநகரத்தோட மொத்த காடுகளையும் என்னோட அதிகாரத்துக்கு வழங்கிடுங்க. மகாராஜா, அப்படி நாம நம்மளோட காடுகளை பாபாவுக்கு வழங்கிட்டோம்னா சின்ன சின்ன கிராமங்களும் அதுல இருக்கிற மக்களும் பாபாவோட அடிமைகள் ஆயிடுவாங்க. கூடவே காட்டுல இருக்கிற எல்லா பழங்களும், பூக்கள், மரங்கள், செடிகள், அப்புறம் விசேஷ பொருட்கள், காட்டுல இருக்கிற மூலிகைகள் கூட பாபாவுக்கு சொந்தமாயிடும். அதனால தான் சொல்றேன், பேய்களை விரட்டக்கூடிய மகா யாகம் தான் இதுக்கு ஒரே தீர்வு. நீங்க ஒரு தடவை. கால்பேலு அவர்களே, உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும். மகாராஜா, நீங்க ரொம்பவே கருணையானவர். ஆனா மகாராஜா, இந்த தடவை என்னோட பூஜையில கூட யார் இருக்க போறது? நாங்க இருப்போம். நாங்கன்றதுக்கு அர்த்தம் நான், இந்த சபையில இருக்கிறவங்க, அப்புறம் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட
எல்லா மக்களும் இருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல மகாராஜா. ஆனா மகாராஜா, உங்க எல்லாரையும் என்னால தனி ஆளா பாதுகாக்க முடியாது. நீங்க எங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க அந்த பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிடுங்க, அவ்வளவுதான். எல்லாரும் அதுக்குள்ள இருப்போம். சரி சரி மகாராஜா. அற்புதம். எங்களுக்காக நீங்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த வளையத்துக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருப்போம். உங்களுடைய கட்டளைப்படியே மகாராஜா. அப்ப நீங்க எல்லாருமே அந்த பூஜைக்காக என்னோட குகைக்குள்ள வந்தாகணும். குகைக்குள்ளலாம் இல்ல, பூஜை இங்க ராஜசபையிலேயே நடக்கும். சபையிலையா? ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா கால்பேலு? அந்த பூதத்தால இந்த அரண்மனைக்குள்ள நுழைய முடியாதா என்ன? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மகாராஜா? அந்த பூதம் பிரளயநாதனுக்கு என்ன பயம்? அவன் உங்களோட படுக்கை அறை வரைக்குமே வந்தவன். இங்க வரமாட்டானா என்ன? அப்ப சரிதான், முடிவு பண்ணியாச்சு. 2 நாளுக்கு அப்புறம் இந்த ராஜ சபையில பாபா கால்பைலு அவரோட பூஜையை ஆரம்பிப்பாரு. இந்த பூஜையில நம்ம எல்லாரும் கலந்துப்போம். இந்த 2 நாள பண்டிதர் ராமகிருஷ்ணரோட நினைவுல ராஜ அஞ்சலியை அறிவிக்கிறேன். நான் வரேன் மகாராஜா. இன்றைய சபை இதோடு முடியுது. பாபா கால்பேலு, நீங்க என்ன பூஜை பண்ண வந்தீங்களா இல்ல சொப்பு வச்சு விளையாட வந்தீங்களா? என்னது? மண் பொம்மைகளுக்கு உயிர் வந்துருச்சு பாருங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். இவர் அற்புதமான பாபா. அற்புதமான பாபா தான் இவரு. குருஜி ஜாக்கிரதை. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க குருவே. இவங்க என்னோட வீரர்கள் தான். அந்த பிரளயநாதனோட கண்ணுக்கு தெரியாத அடிமைகள் கிட்ட இருந்து இவங்க நம்மள பாதுகாப்பாங்க. அது ஏன் என் பக்கமாவே திருப்பி குதிக்குது? அநேகமா பிரளயநாதன் பூதத்தோட ஏதாவது கண்ணுக்கு தெரியாத பிரேதங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். இத பாருங்க பாபா, உங்களுக்கு விஷயம் உறுதியா தெரியும் இல்லையா? இப்போ நீங்க போட்டிருக்கீங்களே இந்த பாதுகாப்பு வளையம், அதை தாண்டி பேய்கள், துஷ்ட ஆத்மாக்கள் எதுவுமே வர முடியாதுன்னு. கண்டிப்பா கண்டிப்பா உறுதியா தெரியுமா? அப்படின்னா சரி மகாராஜா. சரி, உங்க பூஜை ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. நீங்க கொஞ்சம் காத்திருங்க குருவே. இத புடிங்க. என்ன இது? கடலை. நான் கடலை சாப்பிடணுமா? இப்ப எதுக்கு இந்த கடலை? குருவே, இவனை சந்திங்க. இவன் தான் என்னோட நண்பன் மல்லி கிருஷ்ணா சூரியராவ். இவனை சந்திக்கணுமா? இவனை சந்திக்க வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சு. ஐயா ஐயா, இவன் என்ன பண்றான்? நீங்க பயப்படாதீங்க குருவே. இவன் என்னுடைய நண்பன் தான் மல்லி கிருஷ்ணா சூரியராவ். இவனோட தம்பி வெங்கடபதி சூரியராவ பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏற்கனவே சந்திச்சிருக்காரு. போன தடவை நடந்த பூஜையில அந்த பூதம் பிரளயநாதன் அதை உடைச்சிடுச்சு. அப்பல இருந்து இவன் தன் தம்பியோட மரணத்துக்காக பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கான். அதனால தான் எனக்கு இந்த பூஜையில இவன் உதவிட்டு இருக்கான். அப்படியா குருவே? இந்த இணைப்பிரியா சகோதரர்களுக்கு கடலைனா ரொம்ப பிடிக்கும். தனிமணி, சொல்லுங்க குருஜி. இந்த கடலையை கொஞ்சம் வச்சிருங்க. அதோட இந்த ஐயா அதை எப்பெல்லாம் சாப்பிட விரும்புறாரோ அப்பெல்லாம் அதை கொண்டு போய்
அவர்கிட்ட கொடுத்து. சரிங்க சரி குருஜி. மகாராஜா, இப்ப இந்த பூஜையை ஆரம்பிக்க எனக்கு அனுமதி கொடுங்க. ஒரு நொடி பொறுமையா இருங்க மந்திரியாரே. மகாராஜா, கட்டளைப்படியே மகாராஜா. இப்ப எதுக்கு மந்திரியார் கையை தட்டுறாரு? என்ன வரப்போகுது? பண்டித ராமகிருஷ்ணனோட சடலமா? குருஜி, நான் சொல்றத கேளுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடுங்க. யாருக்கு தெரியும், பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய சடலம் திடீர்னு எழுந்து நிக்கலாம்ல. எழுந்து வந்து உங்க கழுத்தை பிடிக்கலாம். என் நண்பர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர் காலத்துக்கு முன்னாடியே சொர்க்க யாத்திரைக்கு கிளம்பிட்டாரு. கால் பைலு அவர்களே, நீங்க மட்டும் இந்த விஷயத்த சொல்லலைன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட உடல் எங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அதனால நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அது என்னுடைய பாக்கியம் மகாராஜா. ராமகிருஷ்ணரோட உயிர் தியாகத்தை இந்த விஜயநகரம் எப்பவும் மறக்காது. பாத்தீங்களா குருஜி, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண இறந்ததுக்கு அப்புறமும் பாராட்ட வாங்கிக்கிட்டே இருக்கான். சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை, சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை, சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை. இந்த பருப்புல ஏதோ கருப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இதுவும் பண்டித ராமகிருஷ்ணரோட புது நாடகத்துல ஒன்னா இருக்குமோ? சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை, சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை. மகாராஜா, நான் பண்டித ராமகிருஷ்ணரோட உடலை சோதிக்க விரும்புறேன். என்ன சடலத்தை சோதிச்சு பார்க்க போறீங்களா? நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் என்னன்னா, தரிசிக்க விரும்புறேன். பண்டித ராமகிருஷ்ணர் உங்களுக்கு மட்டுமில்ல, மொத்த விஜயநகரத்துக்கே பிரியமானவர். எனக்கும் இவரை கடைசியா தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா என்ன பாக்கியசாலியா நினைச்சுக்குவேன். கண்டிப்பா. நன்றி மகாராஜா. துடிப்பு இல்ல. மூச்சு கூட இல்லையே. ஓஹோ, இதய துடிப்பு கூட நின்னுடுச்சு. அப்படின்னா இவ உண்மையிலேயே போயிட்டானா? குருவே, ராமகிருஷ்ணர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்ற உண்மைய உங்களால நம்ப முடியலங்கிறது எனக்கு புரியுது. ஆனா உண்மை என்னன்னா, இப்ப அவர் நம்ம கூட இல்ல. ஒருவேளை இவரோட மரணத்தால நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனாலதான் நீங்க இத நம்ப முடியாம இருக்கலாம். ஆமா மகாராஜா, உண்மையத்தான் சொன்னீங்க. நமக்கெல்லாம் பிரியமான பண்டித ராமகிருஷ்ணர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறத நம்பவே முடியல. பண்டித ராமகிருஷ்ணரே, என்னால உங்களை மறக்கவே முடியாது. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என் மேல எவ்வளவு கோபமா இருந்திருந்தா என்கிட்ட கடைசியா போயிட்டு வரேன்னு சொல்லாம போயிருப்பீங்க. என் அன்பு நண்பா, ஒரே ஒரு தடவை உன் கண்ணை திறந்து பாரு, என்ன பாரு. ஒரே ஒரு முறை தானே கேட்கிறேன், கண்ணை திறந்து பாரு. கடவுளே, 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 அம்மா! பண்டித ராமகிருஷ்ணன் உயிரோட தான் இருக்காரு. இப்பதான் அவர் கண்ணு திறந்ததை பார்த்தேன். என்ன? சாத்தியமே இல்ல குருவே, அது எப்படி நடக்க முடியும்?
குருவே, கண்டிப்பா இது உங்களோட பிரம்மையா தான் இருக்கும். இவர் உண்மையிலேயே இறந்துட்டாரு. உயிர் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. நிச்சயமா? நிச்சயமா தெரியுமா? அப்ப சரி. உண்மைதான் பாபா. நான் விரும்புறது என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சடலமும் இந்த பூஜையில கலந்துக்கணும். என்ன இருந்தாலும் அவரு ஒரு பூஜைக்காக தானே அவரோட உயிரையே தியாகம் பண்ணாரு. கூடவே நான் இதையும் விரும்புறேன். தீய சக்திகளை நீங்க வெல்லும் போது அந்த அற்புதமான தருணம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சடலத்துக்கு முன்னாடி அது நடந்தாகணும். மரணத்துக்கு அப்புறமா இருந்தாலும் ராமகிருஷ்ணரால இதை பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா? நான் வாழ்க்கை முழுக்க பிரேதங்களோடவே இருக்கிறவன். எனக்கு என்ன ஆட்சேபனை? அற்புதம். அப்போ நீங்க உங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே, ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே. என்னது இப்படி போக போறீங்க? நான் அந்த பூதம் பிரளயநாதனை அழைச்சிட்டு இருக்கேன். குருவே, உங்ககிட்ட ஒப்படைச்ச காரியத்தை சரியான விதத்துல பண்ணுங்க. அதுக்கு கடலை கொடுங்க. திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணி என்னுடைய பூஜையில தடங்களை உருவாக்காதீங்க. சொல்லுங்க குருஜி. கடலை கொடுங்க. சாப்பிடு சாப்பிடு. மல்லிக் கிருஷ்ணா, சூர்யாராவ், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னது? ஐயா கால்பேலு, கால்பேலு, இன்னும் ஏன் பிரளயநாதன் வந்து சேரல? வந்துட்டு இருக்கான். எங்க வந்துகிட்டு இருக்கான்? எனக்கு அந்த பூதத்தோட காலடி சத்தம் கேக்குது. பிரளயநாதன் பாருங்க பாப்பா. ஜாக்கிரதையா இருங்க. யாரும் பாதுகாப்பு வலயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே, ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே. தனிமணி, பிரளயநாதன் உங்களையே எதுக்காகப்பா குறுகுறுன்னு பாக்குறா? குருஜி, அவன் எங்களை இல்ல உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் குருஜி. பெருசா பிசாச பிடிக்கிறவன் சுத்தி இருந்துகிட்டு இருந்த, இப்ப என்ன சும்மா இருக்க? இந்த பூதத்தோட சக்தி இப்ப அதிகரிச்சிடுச்சு. இப்ப இத நான் முறியடிக்கணும்னா நான் இதை விட சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிச்சாகணும். உச்சரிக்கணும்னு சொல்லாதையா, செய்யா. ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே. மகாராஜா, பூஜை வெற்றி அடைஞ்சிடுச்சு மகாராஜா. நான் இந்த பூதம் பிரளயநாதனை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த பிரேதத்தை எடுத்துக்கிட்டு நான் விஜயநகரத்தை விட்டு வெளியே போயிடுறேன். அப்புறம் என்னோட மந்திரத்தால உருவாக்கின சமாதியில இவனை சிறப்பிடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா இவனால எப்பவுமே வெளியே வர முடியாது மகாராஜா. அற்புதம் பாபா கால்பேலு. நான் என்னோட வாக்கை நிறைவேற்றிட்டேன். இப்ப நீங்களும் உங்களோட வாக்கை நிறைவேற்றுங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்க. ஒருவேளை நான் பூதம் பிரளயநாதனோட தாக்குதல்ல இருந்து விஜயநகரத்தை காப்பாத்திட்டா
நீங்க இந்த விஜயநகரத்தோட மொத்த காடுகளையும் எனக்கு வழங்குறதா வாக்கு கொடுத்தீங்க. நீங்க சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கட்டளைப்படியே மகாராஜா. பேய் பண்டிதர் ராமகிருஷ்ணன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா இது பண்டித ராமகிருஷ்ணன் இல்ல, ராமகிருஷ்ணனோட பேய். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க குருவே. பண்டித ராமகிருஷ்ணா, பேய் ராமா, நான் உனக்கு தெளிவா வாக்குறுதி கொடுத்திருந்தேன். இப்ப மறுபடியும் ஏன் வந்த? நான் உங்களுக்காக வரல, நான் இங்க பாபா கால் பேலு அப்புறம் பிசாசு பிரளயநாதனுக்காக வந்திருக்கிறேன். இல்ல அட கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்படி? மகாராஜா வேணாம். இல்ல பண்டிதர் இப்ப இவனை எழுந்துட்டா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணன் இல்ல, பேய் ராமா. ரொம்ப சரியான நேரத்துல தான் உனக்கு நினைவு திரும்பி இருக்கு பிரளயநாதா. ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவங்க கிட்ட ஏன் போயிட்டு இருக்காரு? அப்புறம் அந்த பூதம் எப்படி மறுபடியும் எழுந்தது? மகாராஜா, இவங்க 2 பேரும் தான் என்ன கொன்னது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.